ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இந்த பெரிய சைஸ் பூசணிக்காய் கூட எப்படி போடணுன்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். 2 கலர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி இந்த கூடையை போட்டிருக்கேன். இது நல்ல ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இந்த கூடை எப்படி போடணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இன்றைக்கி நாம் பெரிய சைஸ் பூசணிக்காய் கூட எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நான் 2 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன் பர்பிள் கலரில். நான் கட் பண்ண ஒயர் போக எனக்கு ஒரு அரை ரோல் மீதி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். நான் 25 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 9.5 அடியில். நான் நார்மல் பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு லைனு. இந்த 25 கட் பண்ணி வச்ச ஒயரையும் ஜாயின் பண்ணி இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4ன்னு 9 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு 2வது ரோலில் பர்பிள் கலரில் இதான் மீதி. இப்போ நாம் சுற்றி ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். அதுக்கு நான் இந்த சாண்டல் கலர் ஒயரை எடுக்கிறேன். நான் சுற்றி எவ்வளோ தூரம் போடணுன்றதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சாண்டல் கலர் ஒயரை வச்சு 5 லைன் போட்டு வந்திருக்கேன். சுற்றி போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை முடிச்சிருக்கேன். இப்போ வாங்க இனி எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் பர்பிள் கலர் ஒயரை திருப்பியும் வச்சு தான் போட போகிறேன். இந்த மாதிரி மணியை கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே மணி எப்படி கோக்கணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மணியை கோத்து வச்சுக்கிட்டேன். ரன்னிங் ஒயரை வச்சு தான் இந்த கூடையை நம்ம போட போகிறது. நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதை நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு இது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் இங்கே 4 நாட்டு விட்டுட்டு 4 இல்லை 8 நாட்டு விட்டுடுறேன். 8லேருந்து விட்டுட்டு 9வது நாட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவும் கொஞ்சம் ஒயர் விட்டு எப்படி நம்ம நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பூசணிக்காய் கூடைக்கும் நம்ம போட போகிறது. பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரே மணி கலராக கொடுக்காம 2 கலராக கொடுக்குறேன். அதில் எப்படி நம்ம வெரைட்டியாக போடுறோன்றது தான். இங்கே பாருங்கள், நம்ம இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 4வது நாட் வந்தாச்சு. 4வது நாட்டு போட்டு முடித்ததுக்கப்புறமா நாம் ஒரு மணியை எடுத்து இப்படி மாதிரி உள்ளே தள்ளிக்கணும். அடுத்தது 5வதாக ஒரு நாட்டு போட போகிறோம். இங்கே பாருங்கள், 5வது நாட்டை நாம் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 4 நாட்டு இந்த பீட்ஸ் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம 4 நாட்டு ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம இந்த கூடையை போட போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த 4 நாட்டு போட்டேன். நான் திரும்பவும் ஆரஞ்சு பீட்ஸே வைக்கலை.
இதை பாருங்கள், நான் க்ரீன் பீட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ரன்னிங் ஒயர்லேயே இதை கோத்துக்கணும். நீங்கள் ஒரு 100 மணி 150 மணின்னு கோத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா 4 லைனாக போட்டுட்டு கட் பண்ணி மணி கோத்தும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது கணக்கு தெரியும், அதனால் நான் நிறைய மணி கோத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், மறுபடியும் 4 நாட்டு போட்டாச்சு. இப்போ நான் ஆரஞ்சு கலர் மணி வைக்கிறேன். இதே மாதிரி தான் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நான் இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் சுற்றி போட்டுன்னு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடித்து இதோடு எப்படி போடணுன்றதை நான் சொல்லித்தரேன். இதான் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒயர் விட்டு போட்ட முதல் நாட்டு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த முதல் நாட்டை லூஸ் பண்ணி இப்படி எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை நல்லா பார்த்துக்கோங்க. ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்திங்களா, நம்ம லூஸ் பண்ணி விட்ட ஒயர்லேருந்து அதை இந்த ரன்னிங் ஒயர் உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இங்கே கொஞ்சம் களையும். இது நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே நகர்த்தி தான் கொண்டு வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டாச்சு. இப்போது செகண்ட் லைன். பாருங்கள், இப்போ செகண்ட் லைன். இப்போ நாம் முதல்ல எப்படி இருந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டே வரணும். இப்போ நம்ம இப்போ இந்த சைடில் நமக்கு பீட்ஸ் வரும், லாஸ்ட்டாக பீட்ஸ் வரும். அதனால் நம்ம இப்போ ரன்னிங் ஒயர் ஏணிப்படி முடிச்சு போட்டோம் பார்த்திங்களா, அந்த நாட்டை விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற நாட்டிலேருந்து நம்ம அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். நடுவில் நம்ம பீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நீ இந்த சைடில் வரும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பீட்ஸ் வருதோ வச்சுட்டு இங்கே சாதாரணமாக நீங்கள் நாட் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு ஏணிப்படி முடிச்சு போட வேண்டியது வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டே வரணும். இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பீட்ஸ் வச்சாச்சு. அப்படியே நம்ம இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். வந்த உடனே இங்கே பீட்ஸ் வரும், இங்கே வந்து நமக்கு ஒரு நாட் வரும். அதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து இதே மாதிரி தான் தொடர்ந்து வரும். நம்ம இப்படியே போடணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த கூடையை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். நல்லா பெருசாக வந்திருக்குங்க. நான் நல்ல பெரிய கூடையாக போட்டிருக்கேன். பூசணிக்காய் கூட நான் வந்து உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மொத்தம் 289 மணி தேவைப்பட்டுச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் 17 லைன் போட்டிருக்கேன் மணி வச்சு. அதுக்கப்புறமா 6 லைன் போட்டு மடித்து விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.